உங்களுக்கு எங்கள் ஏரியா மார்க்கெட்டே ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி மாறிடுச்சு. நான் எப்போவும் வண்டியில் போகிறனால நான் வந்து வேறு ரூட்டில் போவேன், ஃப்ரீயாக போயிடுவேன். இன்றைக்கி வந்து வண்டி இல்லை, என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் நானும் என் மகளும் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம் நடந்தே. பார்த்தா செம்ம கூட்டம். மார்க்கெட்டில் வந்து ஒரு சில இடத்துல இங்கெல்லாம் இல்லைன்னா இங்கே காய்கறி விற்கிற பக்கம், அதனால் வந்து கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் மற்ற சைடு ஃபுல்லாக வந்து ஒரு தெரு ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்னா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் போனால் எப்படி எடுத்து அப்படியே தள்ளிக்கிட்டே போய் விடுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. அந்த தெருவை கடக்கிறதுக்கே அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அந்த தெரு பக்கம் போகக்கூடாதுன்ட்டு சரின்ட்டு அந்த கடை நாங்கள் வாங்க வேண்டிய ஷாப்புக்கு போய் என் மக வந்து பென்னு தாங்க வாங்க போனாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக பென் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. அதோட சரின்ட்டு கொஞ்சம் வாங்கிட்டோம். அவங்க அத்தா வருவாங்கன்னு பார்த்தா அவர் வரவே இல்லை, லேட் ஆகும். அப்புறம் நாளைக்கு காலேஜுக்கு போகணும். வெள்ளனே இந்த கடையும் இருக்காது. அதனால் சரின்ட்டு இப்போயே போய் வாங்கலான்னு போனோம். அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பெண்ணெல்லாம். நான் இந்த சைடு வந்து வீடியோவெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோன்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வீடியோ எடுத்தேன். ஆனால் ரேட்டெல்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. கிட்டையே போக முடியாது அந்தளவுக்கு ரேட்டு. அந்த பெண்ணெல்லாம் வந்து ரேட்டு கம்மி தான். இந்த மாதிரி இந்த போடுற தோடு, கம்மல், செயின், கொஞ்சம் மேக்கப் ஐட்டம் இதெல்லாம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். சரி அங்கேருந்து அப்படியே வந்து வாங்கிட்டு அப்புறம் எந்த பொருளுமே நாங்கள் வந்து வாங்கலை. நாங்கள் பாட்டுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கணும்னு நினச்சோம், அது கூட குடிக்கல. கூட்டத்தை பார்த்துட்டு எல்லா கடையுமே செம்ம கூட்டம். அதோட அப்படியே நடந்தே வந்துட்டோம். எங்கள் ஏரியாவில் வந்து பாய்ஸுங்களுக்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து கலெக்ஷன் கிடைக்கும், ட்ரெஸ் கலெக்ஷனு. அதே மாதிரி கம்மி ரேட்டாகவும் இருக்கும். அதனால் கூட்டம் வந்து செம்மையாக அள்ளும். நிறைய பேர் வந்து இங்கே தான் வாங்க வருவாங்க எல்லா ஏரியாவில் இருந்தும். அதனால் எங்கள் ஏரியாவில் வந்து இந்த ஜென்ஸுங்களுக்குள்ள ட்ரெஸ் ஃபுல்லாக எங்கள் ஏரியா ஒரு தெரு ஃபுல்லாக செம்ம கூட்டமாக இருக்கும். அந்த தெரு பக்கம் போகவே முடியாது, அந்தளவுக்கு கூட்டம். செப்பல் கடையில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. எந்த கடையை பார்த்தாலும் செப்பல் கடை ஃபுல்லாக கூட்டம். அதுக்கப்புறம் எப்பவும் வந்து இவ்வளோ கூட்டம் பார்த்தது கிடையாது. நாங்களும் வந்து எவ்வளோ வருஷம் இங்கே கடையும் வச்சுருந்தோம். அப்போல்லாம் வந்து இவ்வளோ கூட்டம் வராது. திங்ஸுங்களும் இவ்வளோ வாங்க மாட்டாங்க. இப்போ பார்த்தா எல்லாருமே இங்கேயே வாங்கிடுறாங்க. அங்கே போய் நம்ம வெளியில் போய் வாங்குறத விட இங்கேயே வந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். என் பையனுக்கே நான்லாம் வந்து இங்கே தான் வாங்கியிருந்தேன். இப்பயும் அப்படி தான், என் பையன் இங்கேயே வாங்கிடுவான். ஒரு பிராண்டடாக உள்ளதான் வந்து பெரிய பெரிய கடை ஷோரூமுக்குலாம் போவான். ஒரு சில வீட்டில் ரஃப் யூஸ்க்கு போடுறது மற்றபடி இங்கே தான் வாங்குவான். கம்மி ரேட்டாக இருக்கும்.